வணக்கம். நான் ஜான்சன் கிரைஸ்ட். நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தூய ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை. அசுத்த ஆவி மனுஷன்கிட்டருந்து பெறப்படுறது, அது அசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சுயநலத்துக்காகவும் வரலாம்ல. தேவன் சுயநலத்துக்காக எந்த ஆவியையும் வெளிப்படுத்த மாட்டார். அதான் அவரோட வார்த்தையை வெளிப்படுத்த மாட்டார். தேவனுடைய வார்த்தையை தான் ஆவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தாங்க, மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துன்னு நிறைய பேர்கள் இருக்குது. அப்படி வெளிப்பட்ட ஆவியை குறித்து நிறைய பேர் பேசலை, அகராதியாக பேசலை. சரி, இது அகராதின்னே வச்சுக்க. அகராதிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை கிடையாது. பிரித்து பிரித்து சொல்கிறது தான் அகராதி. ஒரு விஷயத்தை பிரித்து அகராதிங்கிறது கெட்ட வார்த்தை கிடையாது. இப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் சில ஆவிகளை சப்டிஷன் உடைக்கிறார். இப்போ ஒரு சர்வே நம்பர் இருக்குன்னா, அதை பிளாட் வாரி அப்படி கிழக்க இருந்து அப்படின்னு ஒரு பகுதியை பிரிக்கிறது, அப்புறம் மேற்கா பிரிக்கிறது, அப்புறம் அதுக்குள்ளே சப்டிஷன் நிறைய உடைக்கலாம். சப்டிஷன் உடைக்காமல் கிடந்திருக்கு. தீர்க்கதரிசிகள்கிட்ட வெளிப்பட்டதும் தேவனுடைய வார்த்தை தான். அதுக்கு பேர் கிறிஸ்து தான் தேவன் தீர்க்கதரிசிகள்கிட்ட வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனம் சொன்னார். இயேசுக்கிட்ட வெளிப்படும் போது அதை இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இன்று முதல் அந்த வரம் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அதுதான் நற்செய்தி. இந்த ஆவியை தேவன் எதுக்காக அனுப்புனார்னா, தன்னுடைய சமூகத்தை மீட்கிறதுக்காண்டி சகலருக்கும் தன்னுடைய குமாரனுக்கான மகிமையை கொடுத்தது தான் இந்த ஆவியை அவர் அனுப்புனார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியோ அதை மீட்கிறத பற்றியோ அவர் பேச மாட்டார். இவருக்கு பொறுத்த வரைக்குமே உங்கள் அதிகாரிகளுக்கு பயந்துருங்க, அந்த ரோம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஒருத்தனுக்கு கீழே இருக்கான், அவன் கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர் கொள்கை. அதை பற்றி தனியாக பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் முக்கியமாக கை வச்சது என்னென்னா, ஆவி மேலே இப்போ கை வைக்கிறார், சப்டிஷன் உடைக்கிறார். இப்போ பிளாட்டை சப்டிஷன் உடைக்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆவி சும்மா இருக்குது, அதை இவர் சப்டிஷன் உடைக்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, கொரிந்தியர் 12:12, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க எனக்கு மனதில்லை, அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. சரி, அப்போ விட்டுற வேண்டியதானே, அதான் அறிஞ்சிட்டாங்க, ஏன் நீ திருப்பி பேசிக்கிட்டு இருக்க? சரி, இப்படி தான் ஒரு உள்ளே வருவார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, பந்திக்கு பக்கத்தில் நின்றுக்குவாங்க, லேசாக உள்ளே வருவான். அந்த இலையில பாருங்களேன், அந்த இலையில ரசம் கீழே ஊற்றுற மாதிரி இருக்குன்னு உள்ளே வந்துடுவான். இதை இப்போ உள்ளே வர்றாரு, அப்படி தான் உள்ளே வர்றார். வந்தோடனே, நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. அதாவது முட்டாளாக இருக்கும்போது கூட ஊமையாக இருக்க விக்கிரகத்துக்கிட்ட விசுவசிச்சிருக்காங்க. அதாவது தான் இப்போ தேவன்கிட்ட அவங்க எப்படி விசுவசிக்கிறாங்களோ, இது ஊமையாக இருக்க விக்கிரகத்துக்கிட்ட கூட அதை செய்ய முடிஞ்சிச்சே உங்களால் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விசுவாசம் யார் மேனாலும் வரும். விசுவாசங்கிறது யார், அதை தான் அவர் ஈஸியாக போச்சு இருக்கவெல்லாம் முட்டாளாக்கி விட்டு ஓடிப்பிட்டாரு. அதனால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டான் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உண்மைதான். இது அவரே சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, தேவன் ஒருவனே உங்களுக்கு போதகர் என்று சொல்லுங்கன்னு சொல்கிறார். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து ஒருவரே இந்த பூமியில் போதகராக இருக்கார், வேறு எவனையும் நீங்கள் போதகர்னு சொல்லிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். கிறிஸ்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து ஒருவரே போதகர் அப்படின்னா, இந்த பூமியில் தீர்க்க தரிசனமாக இருந்தது போதனையாகி விட்டது, போதிக்கப்பட்டுருச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு அது எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் பிரிஞ்சு போனப்போ ஒன்று சேர்க்கப்படும்னு ஒரு போதனை, அப்புறம் மீட்டு எடுக்கப்படும் அப்படிங்கிற போதனையெல்லாம் தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவா இல்லைன்னா அவரை போதகர்னு யாராவது ஏற்றுக்குவாங்களா? இது இவர் பெரிய ஞானி கண்டுபிடிச்சு நமக்கு சொல்கிறார். ஏன்னா பைபிளில் ஒன்றுமே கிடையாதுங்க. கடைசி பக்கத்தில் இருக்க இவர் தான் அதை நட்டமாக பிடிச்சி நிமித்துறாரு. எப்படி சொல்கிறார் தெரியல, கிறிஸ்து இல்லைன்னா இயேசுவை நீங்கள் போதகர்னு சொல்லாதீங்க. அதே மாதிரி இப்போ திருப்பி அப்படியே மாறிட்டார். கர்த்தர் என்று ஒருவன் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரியவில்லையா?
கிறிஸ்துவ இயேசுக்கிட்ட இருந்து அவரை கர்த்தர்னு சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல. ஏன்னு சொல்லிட்டு வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவி ஒருவரே. எப்படி வரம் பயங்கரம்ல. கிறிஸ்துவா இருக்கிறதுல கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கிறிஸ்துவ சப்டிஷன் உடைக்கிறார் பாருங்க, வித்தியாசம். ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரை. தெரியல எத்தனை ஊழியம் இருக்குன்னு. ஊழியங்களில் வித்தியாசம் அவர் செஞ்சார். ஊழியத்தில் வித்தியாசம். தேவனுடைய ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தான் அவர் அவருடைய ஊழியம். இதில் நிறைய வித்தியாசம் இருக்குதான். இங்கே பாருங்க, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவன் ஒருவரே. கிரிகையில் செயல்பாடுகளில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கிட்டையுமே தேவன் ஒருத்தர் தான் அதை செய்கிறவர் ஒருத்தர் தான். ஆனால் கிரிகைகள் செயல்கள் நிறைய இருக்கான். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அருளப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அனுகிரகமாக வந்துச்சான். அது ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிறக்கூடிய அனுகிரகம் அவன் பிரயோஜனத்துக்கு வந்திருக்கு, தேவனுடைய காரியத்துக்கு வரல. அவனோட பிரயோஜனம். அதான் சொல்கிறேன் இல்லையா. இப்போ பாருங்களேன், வேதம் போதிக்கிறவன்னு ஒரு டீம் வருவாங்க, ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கர்த்தர் இருக்காருங்க, ஒரு ஏற்றுக்குங்க, வருக சமூகத்தில் இருக்குது, பக்கத்தில் தாங்க இருக்குது, பக்கத்தில் வந்துடுச்சு. அப்போ எங்கெங்கே இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, வெளிப்புட்டின சுவிசேஷம் பார்த்தீங்களா, ஆமாங்க அதில் இருக்குது. சரி வாங்க ஒரு டீ சாப்பிட்டு போங்க. அவங்க அந்த டீக்கு உட்காந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி ஏழை போதகர்களும் இருக்காங்க, வீட்டில் டீயை சாப்பிட்டு போவோம். அதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசின பிரயோஜனம் கிடையாது. ஆக்கி வச்சுட்டு கூப்பிட்றவனும் இருக்கான், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜெபம் நடத்திட்டு போயிருங்க அப்படின்னு. இதுக்கிட்டான் அலையிறான். இதுதான் அதோட பிரயோஜனம். தேவனுடைய ராஜ்யத்தை மீட்கிறதுக்கு இவர் பேசுறதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவர் தேவனுடைய ராஜ்யத்தை மீட்க வந்தார், இவர் பேசுறதுல ஒன்றுமே இருக்காது. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும். என்ன ஞானம்? ஞானத்தை சொல்லணும்ல. தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யப்புறம் அதை மீட்கும்படியாக ஒருத்தனை எப்படி அழைக்கிறதுங்கிற ஞானம், அதை பற்றி சொல்லலை. ஞானம் பொதுவாக அறிவு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனும் எல்லாத்தையுமே களிமண் மண்டையை கொடுத்து படைச்சிட்டார், களிமண்ணை மண்டையில் வச்சு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு அறிவை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணியிருக்கு. அதனால் கிறிஸ்துவ அனுப்புனார். இவர் சொல்கிறபடி பார்த்தா அப்படி தான் இருக்கும். அவர் கிறிஸ்துவ அனுப்புனார். அதனால் அவர் அதுக்கப்புறம் ஒருத்தன் அதை பிடிச்சிருவான் ஞானத்தில். இப்போ அவனே களிமண் மண்டையாக இருந்து அவன் ஞானத்தை வாங்கி அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு ஞானத்துக்கு எழுதணும். ஏன்னா இயேசு சும்மா உண்மையாக போயிட்டார். இவர் சொல்கிறார், உண்மை இயேசு பேசவில்லை, நான் தான் அதை எடுத்துக் கொடுக்க வந்திருக்கேன். எப்படி சொல்கிறாரு, ஞானத்தை போதிக்கிற வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்துகிற வசனமும். பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆவி வந்ததுக்கப்புறம் தான். இப்போ இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாலேலாம் கிடையாது. என்ன சொல்ல போனால் இந்த அறிவோட இந்த புலமையெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த திருவள்ளுவர்னு மண்டையில் களிமண் இருந்திருக்கும் போல இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இவங்க தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொல்லி கொடுத்துருக்காங்க. ஞானம் வர தீமையான ஒரு விஷயத்தை மனுஷன்கிட்ட போய் பேசுனா அது கடவுளாகவே இருந்தாலும் விரட்டி விட்டுருவான். தானே உண்மை. இது இவர் சொல்கிறார். வசனமும் வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே விசுவாசம் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும். குணமாக்குற வரம். இப்போ பேய் இருந்துச்சுன்னா ஓட்டிடுவாங்க. புளிய மரத்தில் இருக்க பூசாரிகள்லாம் ஓட்ட மாட்டாங்க. பேய் இருந்தால் ஆவி முதல்ல கிறிஸ்டியங்கன்னு தேடுவாங்க. எங்கே இருக்கவா அப்படின்னு ஏறினருமே அப்புறமேட்டு தான் அந்த பேயை வரட்டுவாங்க. புளிய மரத்தில் போட்டே போய் ஒரு விளாட உழைச்சிட்டு வாடான்னா இங்கே ஆவி ஓடி போயிடும். அந்த அசுத்தாவின்னு சொல்லுவாங்க. இவன் பேயுமே அசுத்தாவின்னு சொல்லுவான், இவன் பேயின்னு சொல்லுவான். கொஞ்சம் நேரத்தில் பறந்து போயிடும். திண்ணூறு எடுத்து நெத்தியில் வச்சாலே பறந்து போயிடும். அதுக்கெல்லாம் அது ஒரு ஆவி இருக்கும் போல இருக்குது. இது இவங்களுக்கு தெரியாமல் லீக் அடித்த ஆவி. எப்படின்னா அந்த சப்டிஷன் உடைக்கும் போது அங்கனங்கன விட்டால் சர்வே நம்பர் ஒதுங்கிடும்ல, அந்த ஆவியை வச்சு அவங்க இந்த ஆவியில் சர்வே நம்பர் ஒதுக்கும்போது விலகி போன ஆவியை வச்சு தான் இந்த இந்துக்கள்லாம் பூசாரிகள், அதான் இந்து மதத்திலே இல்லாமல் பல பாரம்பரிய தமிழ் முறைப்படியே பூசாரியெல்லாம் விரட்டுவான் பேய். இதுலேருந்து கசிவான ஆய்வு போல இருக்குது. அதில் விட்டு அதை பிடிச்சிருக்காங்க. அடுத்து வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். பார்த்தீங்களா, அற்புதம் செய்ய சக்தி.
நிறைய அற்புதம் செஞ்சவன் அடி வாங்கிட்டு போயிருக்கான். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் முன்னாடியெல்லாம் எசையாவனம் கிடையாதுங்க. இப்போ ஒரு சமீபத்தில் ஒருத்தன் வந்தான், அமெரிக்கா எரிய போகிறதா 3 வருஷத்துக்கு முன்னாலே ஒருத்தர் சொன்னாரு என்கிட்ட சொன்னான். அவன் வந்து என்னன்னு போல ஒரு சின்ன பையன். அப்போ நான் கேட்டேன், அப்படியே தம்பி இந்த வின்னர்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் யார் சொல்லலை அப்பா, உனக்கு எதுங்க அப்படி ஐடியா இருக்கான்னு கேட்டேன். இல்லைங்க அதை பற்றி சொல்லலை அப்படிங்க. ஓ அப்படியா, சரிப்பா, இது வந்து சோற்றுக்கு செத்த ஆவி போல இருக்குப்பா. அவர்கிட்ட சோற்றுக்கு செத்த ஆவி இருக்கும்ல. இப்போ தேவன்கிட்டருந்து வந்தது தான் ஆவி இல்லை, இங்கே சோற்றுக்கு செத்த ஆவியெல்லாம் இருக்குது. அது வந்து பொய் சொல்லணும். நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியேன். இந்த காலத்தில் அவர் தான் சுவிசேஷமாகவே வெளிப்பட்டதுக்கப்புறம் தீர்க்க தரிசன ஆவியை பற்றி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பின்னால் எவனாவது தீர்க்க தரிசனம் சொன்னால் அவன் பொய்யனும் கல்வன் நினச்சிக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் அப்படி இல்லை. இருக்குது, எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச ஆடினாத்தான் கிறிஸ்துவ மதத்தை ஓட்ட முடியும். எப்படி பைத்தியங்கள் இல்லைன்னா கிறிஸ்துவ மதம் ஓடாது. அதாவது வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், ஆவிகளவே பகுத்தறியணும். இப்போ எப்படின்னா ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருப்பார், போச்சுக்கிட்டு இருப்பார், நான் கர்த்தருக்குள் பேசிக்கிறேன். அப்போ பார்ப்பார், இது போதிக்கிறாங்க, நீங்கள் போய் ஜனங்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள். ஆகா, இது வந்து போதனையை உருவாக்குகிற ஆவி. ஆகா, அப்படி பகுக்கிறது. இந்த ஆவி வந்து என்ன ஆவின்னா இந்த கை கால் தலையை பகுக்கக்கூடிய ஆவி அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுகிறதிலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. எப்படி இப்போ இதெல்லாம் வந்து கிறிஸ்து தான் வரணும். இப்போ இங்கிலீஷில் ஒருத்தன் பேசுகிறான், ஆஹா இங்கிலீஷில் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிற கிறிஸ்து வேணும். அப்புறம் இந்த மலையாளம் பேசுவாங்கள்ல, நமக்கு புரியாது. அப்போ ஒரு கிறிஸ்து வந்ததுமே இப்போ கிறிஸ்துவை வச்சுட்டா மற்றவங்கெல்லாம் பாஷையை வியாக்கியானம் பண்ணுறாங்க. இந்துக்காரவங்க, முஸ்லீமு, இவங்கெல்லாம் கிறிஸ்துவை வச்சு தான் பாஷையை வியாக்கியானம் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லையே. ஆவியை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு அதாவது பாஷையை வியாக்கியானம் பண்ணுறதுக்கே கிறிஸ்து வேணுங்கிறான். இவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியினாலே நடப்பித்து நமது சித்தத்தின்படி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. பகிர்ந்து கொடுத்து தேவன் கொடுத்துருக்காரு. இப்போ தேவன் கிறிஸ்துவை மட்டும் அனுப்பணும்னா எவனாலையும் மலையாளத்தை புரிஞ்சிக்க முடியாது. ஒரு தமிழனால மலையாளம் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி எரிய போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வின்னர்ஸ் மட்டும் எப்போ ஒன்று எவனுக்கு தெரிய மாட்டேங்குது, அது ஏன்னு தெரியல. அடுத்து வந்துன்னா நாம் அது எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். பார்த்தீங்களா எப்படி சப்டிஷன் உடைச்சா அதை திருப்பி சர்வே நம்பர் ஆக்கிட்டார். முதல் அயன் சர்வேயாக இருந்துச்சு, அதை ஆவி வந்து ஒரே கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்டிஷன் உடைச்சார். இதில் இந்த அந்நிய பாஷை பேசுகிற ஒரு ஆவி இருக்குதுங்க. அதை எப்படி சொல்கிறாருன்னா, யோவான் தவளைக்கு ஒற்ற சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்கிறான். அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா திடீர்னு வரும் போல இருக்குது, அப்புறம் ஓடிடும் போல இருக்குது. ஆனால் இயேசு அப்படி சொல்லலை. கிறிஸ்து வந்து கடைசி காலம் வரைக்கும் இங்கேருந்து மீட்காமல் போக மாட்டார். நீ என்ன அட்டூழியம் வேணாலும் பண்ணுறா, அவர் இருந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வராமல் கூட என்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வராமல் மேலே வரமாட்டான்னு எழுதியிருக்கு. இதுக்கு இயேசுன்னு சொல்கிறாரு, இங்கேன்னு தேவனுடைய ராஜ்யம் வரையே கிடையாது, இப்போவே உன் கையில் இருக்குது, எடுத்துக்காம தான் இருக்கிறேன்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். இப்படி ஆவியை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வரங்கள் அப்படியே சபீசரம் உடைச்சி பிச்சு போடுறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வெள்ளைக்காரன் இங்கிலீஷ் பேசுறது போது நம்ம கிறிஸ்துவை வச்சுக்கலாம், கிறிஸ்து வந்து தான் நமக்கு எல்லாத்தையும் பிரித்து பாஷைகளை வியாக்கியானம் பண்ணார். இந்த அந்நிய பாஷை பேசுகிறவன் வீட்டில் பொண்டாட்டியில் சோறு கேட்கும்போது அப்படி கேட்க மாட்டான். கட்டை சொல்பேசே அப்படின்னா செருப்பை கட்டிக்கிட்டு அடிச்சுப்படுவா. ஆனால் சபையில் வந்து சொல்லுவான், அதுக்கு என்னடா பொருள் அப்படின்னா, இன்னொருத்தர் நான் 2 அந்நிய பாஷை பேசுகிறவனே கேட்டேன். ஏன்னா அவன் என்ன சொன்னான், நீ சொல்கிறான்னா அவன் சொல்கிற என்னன்னு தெரியல, நான் சொல்கிறது தான் அவனே சொல்லுவான்.
அவரே விளக்கம் சொல்லிடுறாராம். இன்னொரு அந்நியம் பாஷை பேசினவன் தெரியணும்ல. இதில் இவர் சொல்கிறார், அந்நியம் பாஷை பேசுகிறவன் அந்த பாஷையை விளக்க கடவான். அப்போ அந்த விளக்கத்தை இவர் எழுதி வச்சிருக்காரா? ஆம் என்ற சத்தத்திற்கும் ஊம் என்ற சத்தத்திற்கும் இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காரா? சொல்லு. இது மொட்டையாக போச்சுட்டு போயிடுறது. இதுனா கூட்டத்தில் கலகத்தை உண்டு பண்ணுறது, இஸ்ரவேலுக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணுறது. இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க, அது ஏற்றுக்கவே முடியாது. விருத சேதனக்காரனே நீ எவனாக இருந்தாலும் சரி, உனக்கு தேவனிடத்தில் போக்கு சொல்ல இடமில்லை. எனக்கு தெரியல இந்த வசனத்தை அவர் பேசின காலத்தில். தயவு செய்து இஸ்லாமியரெல்லாம் கோச்சிக்காதீங்க, இஸ்லாமியர் அப்போ கிடையாது. அப்போ இவர் இந்த வசனத்தை பேச வேண்டிய காரணம் என்ன? ஒருவேளை இவர் பேரை சொல்லிக்கிட்டு இப்போ 1700 அந்த வசனத்தை கூட அவங்க எழுதியிருக்கலாம். ஏன்னா இவன் எப்பயுமே அமைதியாக இருக்க மாட்டான், அடுத்தவனை போட்டு கலச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறத வேற. புரியுதுங்களா? எழுதியிருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருத சேதனக்காரனே நீ எவனாக இருந்தாலும், அதாவது சுண்ணத்துக்காரனே பச்சையாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சுண்ணத்துக்காரன் யார் இருந்தா? அப்போ ஒன்று ஆபிரகாம் இருந்தார், சுண்ணத்து முதல் பண்ணார். சரி, சுண்ணத்துக்காரன் எவனாக இருந்தாலும் சரி, உனக்கு தேவனிடத்தில் போக்கு சொல்ல இடம்னா செய்ய சொன்னதே அவர் தானே. ஆபிரகாம கேட்குறாரு அவர், சுண்ணத்துக்காரனே நீ எவனாக இருந்தாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை. யார்கிட்ட? தேவனிடத்தில் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லைன்னு சொல்றியே, செய்ய சொன்னதே அவர் தானே. நீ வேதம் படித்தவனா? இதுதான் சொல்கிறேன் இல்லையா? தூரத்தில் நிற்பான், அப்புறம் பந்திக்குள்ளே வருவான், அப்புறம் எல்லாத்தையும் தின்னுட்டு சோறே நல்லா இல்லைன்ட்டு எந்திரிச்சு போவான். என்னைய மாதிரி ஆக்கியிருக்க முடியான்னு தெரியாது. அவனுக்கு உப்பு கூட பார்க்க தெரியாது. இவனுக்கு வேதத்தில் உப்பு கூட பார்க்க தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவன் இந்த வேதத்தை சார்ந்தவன் இல்லை. இப்போ சொல்லுவார் தெரியுமா, வாசல் பக்கம் வரவன் கொல்லை பக்கம் வரவன் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. அவர் வாசல் வழியை வந்தவர், இவன் கொல்லை பக்கம் இல்லை. செவுறு இடிஞ்ச செவத்துக்குள்ளே பூந்து வந்தவன். வேதத்துக்குள்ளே இடிஞ்ச செவுறு இருக்குல்ல. அதான் சொல்கிறேன்ல, தேவன் இடத்துல போக்கு சொல்ல இடம் இல்லைன்னா இப்போ தேவனை யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான்? ஆனால் தெரியல. விருதசேதனை பண்ண சொன்னவர், அதாவது சுண்ணத்து பண்ண சொன்னவரவே கேட்பாரான் கூப்பிட்டு, ஆபிரகாம் இங்கே வா, என்ன யார் கேட்டு நீ விருத்தசேதனை பண்ணால் இது என்ன பெரிய தப்பாக இருக்கே, உன்னை ஞானஸ்தானம் பண்ண சொன்னேன், உன் காதில் விருத்த சேதனம்னா விழுந்துச்சுன்னு கேட்பாரா? சொல்லு. இந்த பாரு, அப்போஸ்தலன்ற ஒரு பவுல் எப்போயோ வந்த நாய், அது கரெக்டாக காது கேட்டுச்சு, உனக்கு கேட்கலே அப்படின்னு சொல்லுவாரா? என்ன இது எழுதி வச்சுருக்கான். அதை படிக்கும்போது நமக்கு ஒரு அறிவு மண்டையில், அவர் சொன்ன மாதிரி நமக்கெல்லாம் அறிவு இல்லை. அப்படி மண்டையில் பூரா மசாலா தலையை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அறிவு சேர்த்ததுக்கு சப்டிஷன் பிரித்து விட்டாரா? கிறிஸ்துவ சப்டிஷன் பிரித்தா கீழே இறக்கி விட்டார். எப்போ யார் உடைச்சி விட்டார்? சப்டிஷன் உடைக்கிற அளவுக்கு கிறிஸ்து இருக்காரா? சப்டிஷன் உடைச்சி பேசுகிற அளவுக்கு கிறிஸ்து புரியல. நல்லா படிங்க. ஒரே கிறிஸ்து தான் வந்தார். தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்டவர் அவர் தான், யாரும் இல்லைங்கள. இந்த அறிவாளி அதை பிரிக்கலாம். அடுத்து கேட்டிங்கன்னா இந்த பூமியை படைக்க சொன்னதான் அவருடைய வார்த்தை, அதுக்கு பேர் கிறிஸ்து தான். யாருமே இல்லைன்னு சொல்ல. விருதசேதனை பண்ணுன்னு சொன்னது கிறிஸ்து தான், யாரும் இல்லைன்னு சொல்ல. இது யாரு? இப்போ இவர் யாருப்பா? அவர் தேவனுக்கு முன்னிருந்து ஒத்து பார்த்தவரா? திடீர்னு வேதத்துக்குள்ளே போனால் பச்சைப்பழம். இவன் வரலாறே பொய்யா இருக்குங்க. பைபிளில் இவனோட வரலாறு முழுசாக பொய்யா இருக்கும். இவன் இப்போ வாழ்ந்தானே தெரியல. எப்படி கேட்குறேன்னு சொன்னீங்கன்னா, ஞானஸ்தானம் கிறிஸ்தவ உடன்படிக்கை அப்படின்னா அப்போஸ்தலர் பவுல் தானே கிறிஸ்தவத்தை உருவாக்குனவர். இயேசு எப்படி ஞானஸ்தானம் எடுத்தார்? சொல்லு பார்ப்போம். அப்போஸ்தலர் பவுல் இயேசுவுக்கு பின்னால் வாழ்ந்ததாக சொல்கிறான். ஆனால் இந்த பைபிள் படி பார்த்தா அப்போஸ்தலர் பவுல் இயேசுவுக்கு 45 வயசுக்கு மூத்தவர்னு சொல்லுது. எப்படி? அப்போ கிறிஸ்துவம் வந்ததுக்கப்புறம் தான் இயேசு வந்தாரா? கிறிஸ்தவன்ற பேர் கிபி 65 உருவாச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு முன்னால் கிறிஸ்துவம் இருந்தது. அந்த கிறிஸ்துவர்கள் தான் கிறிஸ்தவர்கள்னு பேசப்பட்டாங்க. இந்த வரலாறு பூரா போட்டு குழப்பி ஏதாவது புரியுதா? இப்போ நம்ம இயேசுவை விசுவசிக்க முடியாமல் போகுது. இப்போ எப்படின்னா, கிறிஸ்துவை அன்றி ஒருத்தனும் போதகன் இல்லை, நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது போதின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ இயேசுக்கிட்ட கிறிஸ்து இல்லைன்னா அவரை போதகன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஒரு சாமியார்கள் போதிக்கும் போது அவங்கள்ட்ட கிறிஸ்து இல்லைன்னா அவங்கள போதகன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துட்டாங்க, அவங்கள்ட்ட கிறிஸ்து இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் வேறு யாரும் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கக்கூடாதுன்னு ஒரு போதனை இருக்குது. அப்புறம் எப்படி போதகர்னு சொல்கிறது? எவ்வளோ கேள்விகள் கேட்கக்கூடிய போதனைகள். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிங்க. கிறிஸ்துவுக்குள்ள, அதாவது
கிறிஸ்து ஒருவரே போதகர் அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில் கிறிஸ்துவின் நாமத்தை தனக்குள்ளே தரிக்காத எவனும் போதிக்கக்கூடாதுன்னு சொல்லுது வேதம். ஆனால் இவன் எப்படி சொல்கிறான்? சப்டிஷனை உடச்சி விட்டு எப்படி வேணாலும் உள்ளே பூந்து விளையாடு. நான் என்ன சொல்கிறேன்ல, உப்பு பத்தலையா மிளகாப்பொடியை போடு, மிளகாப்பொடி ரொம்ப உரைக்குதா உப்பை போடு, இன்னும் மிளகாப்பொடி உரைக்குதா அப்போ என்ன பண்ணு, கொஞ்சம் புளியை ஊற்று அப்படின்னு பச்சை குழம்பு திங்க முடியாமல் ஆக்கி போட்டு போயிடுறது. அப்புறம் சொல்கிறது எங்கள் வீட்டில் குழம்புக்கு வந்து சாப்பிடுங்க. எங்கே இருக்குது அப்படின்னா அது கொள்ளத்தோடு நடந்து வந்து நீங்கள் வர்றதுக்குள்ளே பழசாக போயிடும். இப்படிப்பட்ட போதனை தான் இது. இப்படிப்பட்ட போதனை தான் உறுதியாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் பவுல்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் எங்கேயுமே கிடையாது. இவர் வந்து லேவி கோத்திரத்தை சார்ந்தது, பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கிடையாது. இவர் வந்து ஒரு ரோமன்கிறதுக்கு உறுதியான சர்டிஃபிகேட் இருக்குது. உறுதியான சர்டிஃபிகேட் அவரே வச்சிருக்கிறதாக சில ரெக்கார்டுகள்லாம் காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இவரை குற்றம் சாட்டினாங்கல்ல, அதை பற்றி நமக்கு தெரியணும். விருதசேதனக்காரனே அப்படின்னு சொல்கிறாரு. அதை விருதசேதனத்தை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். விருதசேதனம் என்ன ஆச்சு, எப்படி ஒழிக்கப்பட்டுச்சு, இவரெல்லாம் எப்படி உள்ளே வந்தார், இவர் விருதசேதனம் பண்ணியிருக்காரா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.